இன்று மாலை ஒரு பெண் ரமண மகரிஷியை பற்றி மிக விரிவாக பேசினார்கள். நான் யார் என்று தன்னையே கேட்டுக்கொண்டார் ரமண மகரிஷி. இதுபோல ஒவ்வொருத்தருமே நான் யார் என்ற கேள்வி, அதற்கான புரிதல், பதில் அவருக்கே புரிந்திருக்கும். அதாவது நான் என்ற எண்ணம் எப்பொழுது எல்லாம் மறைந்து கலந்து அதில் ஒரு வெறுமை எதுவுமே இல்லாத நிலை, அந்த நிலையை அடைந்தவர்கள்தான் ரமண மகரிஷி அடைந்தார் என்பதுதான். இவர் சொன்னது 19ஆம் நூற்றாண்டில் தான். அதே 19ஆம் நூற்றாண்டில் ராமலிங்க அடிகளார் அவரும் சொன்னார், பசியை போக்குவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவை அன்னதானம் வழங்குங்கள், வேறு எதுவும் தேவையில்லை. உங்களுக்குள்ளே ஒரு ஒளி ஜீவனாக இருக்கிறது. அதனால் எல்லோரும் நீங்கள் பசி போக்க வேண்டும் என்பது. இது ஒரு முரண்தான். இவர் ஜோதியைத்தான் ராமலிங்க அடிகளார் சொன்னார். ஆனால் ரமண மகரிஷியோ வெறுமையை தேடி காக்க வேண்டும் என்று. விவேகானந்தர் அவர் இந்து மதத்தை பரப்புவதற்காக அவர் இருந்தார். அவர் இறந்து போய்விட்டார். ரமண மகரிஷி இறந்து விட்டார். ராமலிங்க அடிகளார் இறந்து விட்டார். ஆனால் இந்த மூவருமே தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகவில்லை. சிலர் இருப்பார்கள், அவர்கள் ஆங்காங்கே எப்போதாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். இதையெல்லாம் யாரும் எடுத்துக்கொள்வதில்லை. மனிதனுடைய பிரச்சனை, அன்றாட பிரச்சனை இதுவல்ல, வாழ்க்கைதான். அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று திருவள்ளுவர் 2000 வருடங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டார். அது பல நூல்களில் மொழிபெயர்த்து அதை எல்லோரும் அதை கொண்டாடுகிறார்கள். அது தமிழ்நாட்டில் அவர் ஒரு தமிழர். ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு கௌதம புத்தர், மகாவீரர் 2 பேரும் வட இந்தியாவில் தான் தோன்றினார்கள். அது தென்னாடு வரை பரவி வந்தது, தமிழ்நாட்டிற்கும் வந்தது. ஆனால் இந்த இந்து மதம் என்று சொல்வது ஒரு ஆங்கிலேயர் வைத்த பெயர்தான், ஒரு துரை. ஆனால் அதனுடைய உண்மையான பெயர் இந்து என்பது வைதீக மதம். வேதத்திலிருந்து சாரத்தை கொண்டு வந்தது வைதீக மதம். வேதங்கள், உபநிடதங்கள், ஸ்ருதிகள், இது எல்லாம் சேர்ந்தது தான். அது ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் அதிலிருந்து வேறுபட்டது பௌத்தமும் சமணமும்? ஏனென்றால் சாதி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், இவன் சத்திரியன், இவன் பிராமணன், இவன் வைசியன், இவன் சூத்திரன் என்ற பாகுபாடு. இதையெல்லாம் எதிர்த்து தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்தார். இன்று அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு இன்று இந்தியா முழுவதுமே பௌத்தர்களாக மாறிவிட்டார்கள். அவர் இந்து மதத்திலிருந்து வெளியே வந்து பௌத்தத்தை தழுவினார். அதனால் இன்று ஆயிரக்கணக்கானோர் பௌத்தத்தை பின்பற்றி வருகின்றனர். சமண மதம் அழிக்கப்பட்டது. ஆங்காங்கே சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அழிக்கப்பட்டது சைவ சமயம்தான். 4 குரவர்களில் ஒருவர் தான். அவர் நான் பேர் சொல்ல விரும்பவில்லை, அவர்தான்.
மற்றவர்களெல்லாம் அவர்களும் பாடினார்கள், போனார்கள், வழிபட்டார்கள், பாடல்களை எழுதினார்கள். ஆழ்வார்கள் 18 ஆழ்வார்கள் அவர்கள் கோயில் கோயிலாக சென்று விஷ்ணு கோயிலுக்கு சென்று அவர்கள் பாடினார்கள். பல பாடல்கள் இருக்கிறது. ஆனால் பௌத்தம் மட்டுமே உலகளவில் பரப்பப்பட்டது. பல நாடுகளில் பௌத்தர்கள் இருக்கிறார்கள். ஒரு 10-15 நாடுகளுக்கு பௌத்தம் பரவியுள்ளது. அதுதான் சிறப்பு. சீக்கிய மதம் ஒரு 500 வருடங்களுக்கு முன்பது அது ஒரு குறிப்பிட்ட சமூகமாகவே இருக்கிறது. ஆனால் சில நாடுகளில் கனடா, இங்கிலாந்து போன்றவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் பௌத்தம் எல்லா நாடுகளிலும் பரவியுள்ளது. புத்த பிட்சுகள் இன்று அதை பரப்பி வருகிறார்கள். கௌதம புத்தர் ஒரு இடத்தில் நிற்கவே இல்லை. அவர் அலைந்து கொண்டே இருந்தார். ஒரு இடத்தில் நிற்கவே இல்லை. எல்லோருக்கும் தன்னுடைய அந்த உரைகளை புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்வது மட்டுமல்ல, மனிதன் எப்படி வாழ வேண்டும், அதில் 8 வழிமுறைகளை அவர் சொல்லியுள்ளார். அதை பின்பற்றுபவர்கள் தான் இன்று பௌத்தர்கள். அந்த வகையில் என்னையும் குறிப்பிடலாம். நானும் ஒரு பௌத்த மதத்தை பின்பற்றுபவன்தான். ஆசையை அறு, மரணம் நிச்சயம், மரணத்தை வெல்வது என்பது பொதுவாக சொல்லக்கூடியது தான். அந்த உச்ச நிலையை தியானம் மூலம் அடைய முடியும் என்பதுதான் கௌதம புத்தரின் கொள்கை. நிர்வாண நிலை, நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்தையும் துறந்துவிட்டால் அங்கே உயிர் இருக்கும், உடல் இருக்கும். சமணர்களும் அப்படித்தான் நிர்வாக நிலையை அடைந்தவர்கள்தான். ஆனால் அழிக்கப்பட்டு விட்டது. இன்றளவும் பல இடங்களில், தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்களில் இருக்கிறது. ஆனால் பௌத்தம் மட்டுமே பல நாடுகளுக்கு பரவி உள்ளது. அந்த புத்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் புத்த பிட்சுகள். அவர்கள் இன்றளவும் புத்த மதத்தை பரப்பி வருகிறார்கள். அதிலும் பல பிரிவுகள் வந்துவிட்டன. மகாயானம் அதில் ஒரு பிரிவு. போதி தர்மர் ஒரு பிரிவை உருவாக்கினார். ஜென் புத்த மதம் எல்லாம் சற்று வேறுபாடு தான். ஆனால் உண்மையானது கௌதம புத்தர் சொல்லிய மகாயானம். அதுதான். பிரித்தாலும் பிரிவுபட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அரசியலுக்கு வந்த பௌத்தர்கள் மாறிவிட்டார்கள். அது இலங்கையில் நடந்ததை பார்க்கலாம். இன்று பர்மாவில் பார்க்கலாம். அங்கெல்லாம் இன்னும் சண்டை நடந்து கொண்டு வருகிறது. இந்த 2 இடங்களும் தான். இந்தோனேஷியாவில் பௌத்தம் இருக்கிறது. இங்கே பாகிஸ்தானுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் பௌத்தம் இருந்தது, அழிக்கப்பட்டு விட்டது. ஆப்கானிஸ்தான், மற்ற மதங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை பின்பற்றுபவர்கள் மிக மிக குறைவு. ஆனால் பௌத்தம் மட்டுமே வளர்ந்து 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 வருகிறது. அதை நான் பரப்புகிறேன் என்பது அர்த்தம். நான் இதை வீடியோவாக பதிவிடுகிறேன் என்றால் அதை பரப்புவதற்கான ஒரு முயற்சி தான். என்னால் அது வளர்ந்து விடுமா என்றால் அல்ல. அது யாரெல்லாம் அந்த கொள்கைகளை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் வழி நடத்தி செல்வார்கள். அதில் நான் ஒரு புள்ளி தான். எனவே நண்பர்களே, எந்த மதமும் நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் ஒழுக்கம், அது எல்லாமே நான் சொன்ன இந்த 3 இதிலும் இருக்கிறது. திருக்குறளில் இருக்கிறது, பௌத்தத்தில் இருக்கிறது, சமணத்தில் இருக்கிறது. அதை யார் புரிந்து கொண்டார்களோ
தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்களோ அவர்கள் புத்தர்கள்தான். அது கௌதம புத்தர். ஆனால் யாரெல்லாம் அதை பின்பற்றுகிறார்களோ அவர்களும் புத்தர்கள்தான் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. எல்லா உயிரினங்களும் வாழ வேண்டும். அதற்கான உதவியை நம்மால் முடிந்தவரை செய்ய வேண்டும். பராபரமே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும்.